பிக் பாஸ் சீசன் 9ல ஆல்ரெடி ஒரு குரூப்பிசம் வந்து இருக்குது. அதில் வந்து இந்த கெமி, கனி, அதுக்கப்புறம் வந்து சபரி, எஃப்ஜே இந்த மாதிரி வந்து லைனாக சொல்லிட்டே போகலாம். ஒரு 6-7 பேர் இருக்காங்க அந்த ஒரு குரூப்லேயே. அதை தாண்டி இப்போ இது ஒரு குரூப்பிசம் இருக்குன்றதை காமிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு குரூப்பிசம் வந்து உருவாகிட்டு இருக்கு. அது யாருன்னா இந்த பார்வதி, திவ்யா, சாண்ட்ரா இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னொரு ஒரு குரூப்பிசம் உருவாக்குறாங்க. கேட்டால் அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க, அந்த குரூப்பை உடைக்கிறதுக்கு நம்ம ஒரு குரூப்பாக மாறுவோன்னு இப்போ இன்னொரு ஒரு குரூப்பிசம் வந்து போகுது. இப்போ இந்த குரூப்பிசம் வந்து நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எவிக்ஷன் எப்படி கொண்டு போகலாம், எவிக்ஷனில் யார் யாரை எப்படி வந்து உடைக்கலாம், யாரை எவிக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும் அப்படின்னு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுவுமே வந்து குரூப்பிசம் தானே. அப்போ நீங்கள் வந்து ஒரு குரூப்பிசம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு குரூப்பிசம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றி நான் இவங்களை எவிக் பண்ணுறேன், நீ அவங்கள எவிக் பண்ணு, நம்ம எல்லாம் சேர்ந்து இவங்கள டார்கெட் பண்ணுவோம், இவங்களை வந்து நம்ம போட்டு தள்ளுவோம், சுபிக்ஷா தான் அடுத்த டார்கெட்டுன்னு பேசுறதெல்லாம் வந்து இது ஒரு குரூப்பிசமாக தான் வந்து கணக்கில் எடுப்பாங்க. அப்போ இவங்க வந்து இன்னொரு குரூப்பிசம் பற்றியே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.